ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று செப்டம்பர் 19 மதியம் 3:45 மணி தொடங்கி நாளை செப்டம்பர் 20 இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 16,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று செப்டம்பர் 19 மதியம் 3:45 மணி தொடங்கி நாளை செப்டம்பர் 20 இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மாலை 4:45 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 9,120 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 1,116 டோக்கன்களும் மீதம் இருந்தது. இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினாலும் மழை காரணத்தினாலும் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் இன்று மதியம் 3:45 மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பதி மற்றும் திருமலை 2 இடங்கள்லையுமே கடந்த 3 நாட்களாக மழை இருக்கு. தரிசனத்திற்காக போகக்கூடியவங்க மறக்காம குடை எடுத்துட்டு போங்க. குழந்தைகள், வயதானவர்களை உங்களோட அழைச்சிட்டு போறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்வெட்டர்ஸ், மெடிசின்ஸ், உள்ளன் ஷால்ஸ் எல்லாமே மறக்காம எடுத்துட்டு போங்க. டிசம்பர் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் மற்றும் அங்க பிரதட்சணத்திற்கான எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்று செப்டம்பர் 18 காலையில் 10 மணிக்கு ஆரம்பமானது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நாளை செப்டம்பர் 20 காலையில் 10 மணியோடு முடிவடையும். இதுவரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா மறக்காம நாளை காலை 10 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். லக்கி டிப் நாளை மதியம் 12 மணிக்கு லைவ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த லக்கி டிப்ல எந்த தேதியில் எந்த சேவாவில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் PDF லிஸ்ட் நாளை செப்டம்பர் 20 மதியம் 12:15 மணி போல TTD ஆப் மற்றும் TTD வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. இலவச தரிசன டோக்கன்களான SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இந்த 2 டோக்கன்களுமே கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. திருமலையில் கொடுப்பது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக தான் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலையோ எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்களும் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போறதுக்கு தரிசன டோக்கன்களோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்த தரிசன டோக்கன் டிக்கெட் இல்லைனாலுமே நீங்க இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூல ஜாயின் பண்ணி கூட பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். இந்த இலவச தரிசன டோக்கன்கள் திருமலையில் எங்கேயுமே கிடைக்காது. இந்த இலவச தரிசன டோக்கன் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூல நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்க முடியும். மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூல நின்று அவங்களுக்கு இந்த இலவச டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. இந்த டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமரால நம்மள ஒரு போட்டோ எடுத்துப்பாங்க. அந்த போட்டோவுமே நம்முடைய தரிசன டோக்கன் ஸ்லிப்ல பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதனாலேயே இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய எல்லாருமே கியூல நின்று தான் இந்த தரிசன டோக்கன்கள் வாங்க முடியும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் SSD டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. 2க்குமே தனித்தனி கியூ இருக்கு. கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலேயே அது எந்த தரிசன டோக்கனுக்கான கியூ என்றும் போர்டு வச்சிருப்பாங்க. SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் தரிசன கியூல ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 1,250வது படியில் மறக்காம உங்களுடைய டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். ஸோ மறக்காம உங்களுடைய டோக்கனை 1,250வது படியில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க.
திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்களுமே உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்க தரிசன கியூல ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எந்த தரிசன ஸ்லாட் கிடைச்சிருக்கோ அந்த ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டா போகலாமான்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் இரவு 10 மணிக்குள்ள கண்டிப்பா நீங்க கியூல ஜாயின் பண்ணிடணும். இந்த 2 டோக்கன்கள் வாங்கக்கூடிய பக்தர்களுக்குமே திருமலையில ஒரே தரிசன கியூ தான் இருக்கும். அந்த கியூவினுடைய பேர் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த இடத்திற்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ பொதுவாக கிருஷ்ண தேஜா சர்க்கிள்ல இருந்து ஆரம்பமாகும். கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த கியூ ஆரம்பமாகக்கூடிய இடம் சிலாத்தோரணம் பக்கத்திலேயோ அல்லது கிருஷ்ண தேஜா சர்க்கிள் விட்டு வெளியே கூட இருக்கலாம். அந்த நாள் கியூ எங்க ஆரம்பமாகுது என்பதை அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அபிஷியல்ஸ் கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். அந்த இடத்திற்குமே திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். திருமலையில் டோக்கன் வாங்கியோ நேரடி சர்வ தரிசனம் மூலமாகவோ அல்லது டிக்கெட் வாங்கியோ தரிசனம் போகக்கூடிய எந்த தரிசன கியூவாக இருந்தாலும் அந்த கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்முடைய மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அந்த இடத்துல நம்முடைய பொருட்களை நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் டெபாசிட் பண்ணுறாங்களோ அவங்கள அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அதே நபர் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்க உங்களுடைய பொருட்களை மறுபடியும் திரும்ப வாங்கிக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் கியூல ஜாயின் பண்ணி வெயிட்டிங் ஹால் கடந்து வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ள வந்த பிறகு உங்களுக்கு ஒரு தரிசன டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. இந்த ஸ்லிப்பை தான் நம்ம லட்டு வாங்குறதுக்காக யூஸ் பண்ணணும். ஸோ இதை பத்திரமா வச்சுக்கோங்க. SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு உங்களுடைய தரிசன டோக்கனை லட்டு கவுண்டரில் கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமலை மற்றும் திருப்பதி தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு TTD ரூம்ஸ் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் நேரடியாக போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் நேரடியாக போய் ரூம் புக் செய்வதற்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் தினமுமே அதிகாலை 6 மணி தொடங்கி TTD ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் நேரடியாக திருமலைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் போய் நம்ம ரூம் வாங்கிக்கலாம். இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த TTD ரூம்ஸ் புக் செய்வதற்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். தனி ஒரு நபருக்கு TTD திருப்பதி மற்றும் திருமலையில் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரூம் கொடுப்பது கிடையாது. ஆஃப்லைனில் போய் நம்ம டைரெக்டாக ரூம் புக் செய்கிறதுக்கும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு ரூம் கிடைக்கல அல்லது நீங்கள் தனி நபராக போயிருக்கீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு மட்டும் இடம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்திலையும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திலையும் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கு. இதே போன்ற வசதிகள் திருமலை CRO ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய PAC 1, 2, 3, 5 என்று 4 கட்டிடங்களையும் இருக்கு. இலவச லாக்கர்ஸ் எடுப்பதற்கு மட்டும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ID ப்ரூஃபும் தேவை கிடையாது. திருமலையிலிருந்து திருப்பதிக்கு போகிறதுக்கும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு வர்றதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்கு. இதே நீங்கள் காட் ரோட்ஸ் வழியாக ஓன் வெஹிக்கிள்ஸ்லேயோ அல்லது பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாக போறீங்கன்னா காட் ரோட்ஸ் காலையில் ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி, நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும். இந்த 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க.
அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓபன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓபன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடந்து போகக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் தனியாக நடக்கிறதுக்கு அலோ பண்றது கிடையாது. பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக நடக்கிறதுக்கு தான் அலோ பண்றாங்க. டிசம்பர் மாதத்திற்கான திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய தேதி பற்றிய வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிரம்மோற்சவ முன்னேற்பாடுகள் குறித்தும் பிரம்மோற்சவ நாட்களில் பக்தர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசதிகளை பற்றி டிஸ்கஸ் செய்வதற்காக இன்னைக்கு திருமலையில் இருக்கக்கூடிய அன்னமயா பவன்ல டிடிடி இஓ திரு அனில்குமார் சிங்கால் தலைமையில் மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்ல பேசப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். 10 நாட்கள் பிரம்மோற்சவ சமயத்தில் நடக்கக்கூடிய வாகன சேவைகளினுடைய ட்ரையல் ரன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கு. செப்டம்பர் 24ஆம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் ஆந்திர அரசின் சார்பாக ஆந்திர அரசினுடைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பட்டு வஸ்திரம் பெருமாளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. பிரம்மோற்சவத்தினுடைய 2ஆம் நாள் செப்டம்பர் 25ஆம் தேதி அன்று திருமலையில் பக்தர்களினுடைய வசதிக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள PAC5 ஸ்ரீ வெங்கடாத்ரி நிலையத்தை ஆந்திர முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. இந்த 10 நாட்கள் பிரம்மோற்சவத்திற்காக சிவில் இன்ஜினியரிங் வேலைகளுக்காக 9.5 கோடியும் எலக்ட்ரிக்கல் வேலைக்காக 5.5 கோடியும் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாட்கள் பூக்கள் அலங்காரத்திற்காக 60 டன் மலர்கள் பயன்படுத்தப்படுது. இந்த மலர் அலங்காரத்துக்கு என்றே ஸ்பெசிஃபிக்கா 3.5 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த டொனேஷன் பணத்துல தான் இந்த மலர் அலங்காரங்கள் எல்லாமே செய்யப்படுது. பிரம்மோற்சவ நாட்கள்ல ரூம் அலாட்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு நாளுக்கு பக்தர்களுக்காக 3500 ரூம்ஸ் ஆஃப்லைன்ல இஷ்யூ பண்றாங்க. 10 நாட்கள் பிரம்மோற்சவ சமயத்தில் கருட வாகன சேவை அன்று ஒரு நாள் மட்டும் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு நாளுக்கு 25,000 இலவச SST டோக்கன்ஸ் பக்தர்களுக்காக இஷ்யூ பண்ண போறாங்க. இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல VIP பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்ஃபேன் தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், NRI தரிசனம், டிஃபென்ஸ் பர்சனல் தரிசனமும் 10 நாட்களுக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாட்கள் சமயத்தில் அன்னப்பிரசாதம் பில்டிங்ல காலையில 8 மணி தொடங்கி இரவு 11 மணி வரைக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்படும். கருட வாகன சேவை அன்று கேலரியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு காலை தொடங்கி இரவு வரைக்கும் 14 வகையான உணவுகள் வழங்கப்படும். இந்த பிரம்மோற்சவ நாட்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி என்று சில ஸ்பெசிபிக் இடத்துல தயார் பண்ணியிருக்காங்க. திருமலையில் 4000 வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணக்கூடிய அளவிற்கு 24 இடங்கள்ல பார்க்கிங் வசதிகள் தயார் பண்ணியிருக்காங்க. கீழ் திருப்பதியில் அலிப்பிரி லிங்க் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், நேரு முனிசிபல் கிரவுண்ட், இஸ்கான் கிரவுண்ட், SV மெடிக்கல் காலேஜ் கிரவுண்ட், பாரதிய வித்யா பவன் கிரவுண்ட், AP டூரிசம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் 2 வீலர்ஸ் மற்றும் 4 வீலர்ஸ் பார்க் செய்வதற்கான வசதிகள் செஞ்சிருக்காங்க. அதே சமயம் இந்த பார்க்கிங் இடங்கள்ல இருந்து திருமலைக்கு போறதுக்கு பக்தர்களினுடைய வசதிக்காக திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸும் இந்த இடங்கள்ல இருந்து கிளம்பும் என்பதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. RTC பஸ்ஸஸ் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போறதுக்கும் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் ஒரு நாளுக்கு 1900 ட்ரிப்ஸும் கருட வாகன சேவை அன்று மட்டும் 3200 ட்ரிப்ஸுக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.